வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் பண்ணிட்டுருக்கிறதுல இந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ரொம்ப 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 டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நட்ஸ் பைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா பாதாமும் முந்திரி பருப்பும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே, இது 50 கிராம்ஸ், அது 50 கிராம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி அதே மாதிரி இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒயிட் சாக்லேட்னு கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும் ஒயிட் சாக்லேட். இந்த ஒயிட் சாக்லேட் இப்படி இருக்கும். அதை வந்து நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் இதில் வச்சுடாதீங்க, வெளியிலே வச்சுக்கோங்க. வெளியில் வச்சுருந்தாலே இது ஒன்றும் மெல்ட்டெல்லாம் ஆகாது, நல்லாயிருக்கும். அதனால் பீஸாக கட் பண்ணிட்டுருக்கோம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் இந்த நட்ஸை போட்டு நல்லா முதல்ல வறுத்து எடுத்துடலாம். ஸோ இதை நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துனுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாக்லேட்டு போட்டு, சாக்லேட்டோட கூட ஒரு 200 ml கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணணும். அது நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒயிட் சாக்லேட்டில் அவ்வளோவா ஸ்வீட் இருக்காது. ஸோ கண்டென்ஸ் மில்க் விட்டேன்னா அது சரியாக இருக்கும். நான் இதில் வந்து கேஷ்யூ பாதாம் 2 தான் எடுத்திருக்கேன். பிஸ்தா வேணுங்கிறவா பிஸ்தாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் முடியும்னா வாங்கி போட்டுக்கோங்க. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு 50 கிராம்ஸ் வாங்கி பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய இது இருக்காது. நீங்கள் இதை வாங்கிட்டு, ஆனால் இந்த ஒயிட் சாக்லேட் வந்து என்ன விலை ஆகிறதுன்னு கேட்டீங்கன்னா 400 கிராம்ஸ். இது 400 கிராம்ஸ் வந்து 200 rupees ஆகிடுது. ஸோ ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் இதை வாங்கி இது மாதிரி தீபாவளிக்கு ஒரு இதுவாக பண்ணிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆற்றுல இருக்கிறவா எல்லோரும் என்ஜாய் பண்ணுவா. இதெல்லாம் நம்ம கடையில் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்ற இது இல்லாமல் ஆற்றுலையே நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு இது. இப்படி தீ வந்து சின்னதாக வச்சுக்கோங்க, ரொம்ப இதுவாகிடக்கூடாது. அதனால தான் நான் சின்னதாக வச்சுன்னு கொஞ்சம் நாள் மெதுவாக வறுக்கிறேன். அது இந்த கலர் மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சுனால நல்லா இருக்காது. இது 5-7 நிமிஷம் ஆகும் இது வறுப்படுறதுக்கு, அவ்வளோதான். டிபெண்ட்ஸ் நீங்கள் சைஸ் கட் பண்ணியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது வறுத்துட்டோம், பொரிஞ்ச மாதிரி ஆறுது தெரியுது அவங்களுக்கு. இதை எடுத்துடலாம் தட்டில். இப்போ இந்த சாக்லேட்ஸை இதில் போட்டுக்கலாம். அடுப்பு சின்னதாகவே இருக்கட்டும், நிச்சயமாக பெருசு பண்ணிடாதீங்க. இந்த கண்டென்ஸ்டு மில்க்கையும் இதில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்க, அடுப்பு எவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. பெருசாக்கிடாதீங்கோ. பெருசாக்கினா இது சாக்லேட் கண்டென்ஸ் மில்க் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் சின்னதாக வச்சே இது மெல்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்க. எங்களுக்கு எங்காத்துக்கு 200 ml போகும் அது கண்டென்ஸ்ட் மில்க்கு. ஸோ ஸ்வீட்டாக தான் இருக்குது. இல்லை இது இன்னும் ஸ்வீட்டாக வேணும் அப்படிங்கிறவா 400 ml வெட்டுக்கிறேன்னா வெட்டுக்கோங்க. பட் 400 சாக்லேட் அண்ட் 400 மில்க் மேட் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். உங்களோட சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இதில் பால் பவுடர், டைரி ஒயிட்னர் எது வேணுமோ போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. வேனிலா எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் விடுறேன். இந்த ஸ்டேஜில் நட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை அணைச்சிட்றேன். ரெடியாக ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே நல்லா செட் ஆகட்டும்.
ஒரு 15 மினிட்ஸில் இது செட் ஆகிடும். 15-20 மினிட்ஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கட் பண்ணலாம் இதை. இது மாதிரி மேலே வந்து இருக்கிறதெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த சாக்லேட்டில் இருக்கிற அந்த ஃபேட் அண்டு சுகர் இப்படி மெல்ட் ஆகி வருது, அவ்வளோதான். அது அதாவே செட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு ஜாஸ்தியாக அது வந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்துருங்க. நான் இப்படி எடுத்துட்டேன், இந்த மாதிரி எடுத்துருங்க. இன்ஃபேக்ட் நம்ம எதுவும் நெய்யெல்லாம் விடலை, இதில் இருந்தது வெளியில் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இது இப்படியே செட் ஆகட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்கோனே. கூல் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் சூடு எடுத்துகிட்டு பீஸ் போட்டு வச்சுக்கலாம், அப்புறமா அதை நம்ம எடுத்துக்கலாம். பீஸ் வந்து பிடிக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் பேப்பரில் வச்சுட்டு காஜு பைட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் கூட செலவழிக்கணுமா மாமி அப்படின்னு கேட்டெல்லாம் வேண்டாம். இது நான் உங்களுக்கு காமிங்கிறதுக்கோசரம் வாங்கினேன். நீங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தாலே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சுடுறது இன்னும் சூடு இருக்குது. இதில் பார்த்தேன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ரொம்பவே குவிக்காக ஆகக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு நமக்குமே கூட ஒயிட் சாக்லேட் பண்ணுற ஒரு ஸ்வீட்னால் கண்டிப்பாக பிடிக்கும். நட்ஸ்க்கு கேட்கவே வேண்டாம், அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு தீபாவளி ஸ்வீட், எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். இது வந்து பாதாம் லட்டு. இது 200 grams பாதாம் நல்லா ஒரு 1/2 an hour வெந்நீரில் ஊற போட்டு உரிச்சிட்டு வெந்நீரை விட்டே அரைச்சிருக்கேன். பால்லாம் விடலை, வெந்நீரை விட்டே நல்லா அரைச்சி இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி ஆக்கி வச்சுடுங்க. கெட்டியாக அரைச்சிடுங்கோ. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடனா ரொம்ப நாளைக்கு கலர முடியாகும். அதுக்கு தான் இது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு 200 grams சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வெளியிலேயே மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நாளி பண்ணினேலாம் இது வந்து மெல்ட் ஆகும். ரொம்ப ஹெல்த்தியான இது. சுகர் வேண்டாம், நாங்கள் வந்து இதில் இது நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை போட்டு பண்ண பொரியல் அப்படின்னு சொன்னால் இல்லை வெள்ளை சர்க்கரை இல்லை நீங்கள் வந்து கருப்பட்டி வெல்லம் எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஈரமாக இருக்க வேண்டாம். ஊற வைங்கோ. ஒரு 1/2 an hourலாம் தோலி உரிங்கோ. அப்புறம் ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா காய விடுங்கோ. அப்புறம் அதை பவுடர் பண்ணுங்கோ. பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ என்ன குப்பை இல்லாததாக எடுத்துக்கோங்க. அதையும் பவுடர் பண்ணிவிட்டு அதில் ஏலக்காய் பொடி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு திராட்சை பழம் வறுத்து போட்டு அந்த நெய்யோடு சேர்த்து பிடிச்சதுனாலே ஜோராக வந்துடும். இது இப்படி சர்க்கரை போட்டு பண்ணினோன்னா இப்படி பண்ணுறோம். நான் நாட்டு சர்க்கரை போட போகிறேன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது ஈரமே ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரையும் இந்த பாதாமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ இதை அடுப்பில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவுமே விட போகிறதில்ல. இது அவ்வளோதான், அப்படியே தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு அரை கரண்டி பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர். இது நல்லா கெட்டியாகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும். இந்த சர்க்கரை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது மெல்ட் ஆகிருக்கு. ஸோ அது கெட்டியாக ஆகணும் நல்லா.
அது வரைக்கும் நம்ம இதை கலர் தான் வேணும். கிளறிட்டு கெட்டியாக அரைச்சி பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இதில் நெய் எதுவுமே விட வேண்டாம். இது வந்து சாஃப்டாக இதாகிறதுக்கு தான் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டிருக்கோம். இது வந்து நல்லா ஏன்னா இன்னும் ஆறித்துனா இது அடுப்பு அடைச்சிடலாம். இப்போது ஆறித்துனா இது இன்னும் கெட்டியாகிடும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம லட்டுவாக பிடிக்கலாம். இதை ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். இதெல்லாம் ஜஸ்ட் 200 கிராம் பாதாம் பருப்பை வாங்கி 1/2 அன் ஹவர் வெந்நீரில் ஊற வச்சேன். 1/2 அன் ஹவர் கழித்து தோலி உரிச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வெந்நீர்லேயே போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். அப்புறம் நீங்கள் அதை வந்து மிக்சியில் போட்டு தண்ணி மட்டும் விட்டு அரைச்சேன். தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதே 200 கிராம் சுகர் ஆட் பண்ணி இதில் போட்டோம். அப்புறம் குங்குமப்பூ ஆப்ஷனல், நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடாயை விட்டு இது பாட்டுக்கு இப்படி சுற்றி வருது பாருங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கலாம் அது. ஏன்னா அது கையில் ஒட்டாமல் அது இதுவாகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் 2-3 நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிளறிக்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் நெய் விடணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை பழம்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. இப்படியே இதை நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அது நான் 200 கிராம்ஸ் எடுத்ததுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பால் பவுடர் போட்டேன். உங்கள் சௌகரியம், நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் இது ஆல்மண்ட் எசன்ஸ், இதுவும் ஆப்ஷனல். வேண்டாம் எங்களுக்கு அப்படியே பியூராக இருக்கட்டும்னா விட்டுடுங்க. இது நான் ஒரு 2 ட்ராப் இதை விடுறேன். அடுப்பை அணைச்சிட்டேன். இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே இதை கொஞ்சம் நாள் பிரட்டின்ட்டு இருந்தோம்னாலே கெட்டியாகும். நல்லா ஆற விட்டு லட்டுவாக பிடிக்கிறச்சே நான் உங்களை பார்க்குறேன். கையில் வந்து இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. பாதாம் லட்டு ஸோ இது மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி வச்சிடணும்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. நம்ம ரொம்ப நெய்யே விடலை, அதுதான் நிஜம். பாதாம் மட்டுமே போட்டிருக்கோம், பால் பவுடர், சுகர், அவ்வளோதான். நம்ம கையை இப்படி வச்சோன்னா இதில் கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். 200 கிராம்ஸ்க்கு நியர்லி ஒரு 15லேருந்து 18 உருண்டை வரும்னு நினைக்கிறேன் இந்த சைஸில். நான் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது தீபாவளிக்கு ஒரு புதுவிதமான 2 ஸ்வீட் கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ண முடிஞ்சவாள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அது ஒயிட் சாக்லேட் பற்றி கேட்கவே வேண்டாம், அது எம்மியாக இருக்குது. பட் அதான் சொல்கிறேன், நான் வந்து கண்ணால் பார்த்து நான் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்களாமும் கண்ணால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.